தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 272 விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த அந்தோலினியோ என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்துவிட்டு திரும்பும் போது இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் விரித்திருந்த வலைகளை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு 10 மணி அளவில் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காயமடைந்த விசைப்படகு மீனவர் கனிஷ்டன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட இனிகோ நகர் பகுதி மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.